என்ன மக்களே, ஆஷஸ் ஃபயராக போயிட்டுருக்கு போல். ஸோ இங்கிலாந்து 172 கால் அவுட் ஆச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா அவங்க ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஆஸ்திரேலியா 40க்கே திணறிட்டு 4 விக்கெட் விட்டு ஸ்மித்தே டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஸோ எனிவே இந்த பக்கம் ஸ்டார் கலங்கினாங்க, ஆச்சரியம் எல்லாருமே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஷஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? ஸோ ஆஷஸ் 77லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஷஸ்ன்னு ஆரம்பிக்கல. ஸோ ஒரு டூர் இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாறி மாறி ஆடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த 1877 to 82 இன் பிட்வீனில் கிட்டத்தட்ட 7 மேட்ச் நடக்குது. அதில் 4 மேட்ச் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க, 2 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க, ஒரு மேட்ச் வந்து அபண்டன் வெதர்னால. ஸோ டாமினண்ட்டாக இங்கிலாந்து இருக்காங்க. ஸோ ஒன் டைம் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா லண்டனில் போயிட்டு இங்கிலாந்து அடிக்கிறாங்க. அடித்த உடனே 1882 அடித்த உடனே இங்கிலீஷ் கிரிக்கெட் தோத்துருது. ஸோ தோற்ற உடனே ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பர் என்ன எழுத ஆரம்பிக்குதுன்னா, இங்கிலீஷ் கிரிக்கெட் டைடு, ஓகேங்களா, செத்து போச்சு, அதை நாங்கள் எரிச்சிட்டோம், டிஸ்கிரிமினேட்டட் எரிச்சிட்டோம், அந்த மீந்து போன ஆஷஸாக நாங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இது வந்து இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஈகோவை டச் பண்ணுது. ஏன்னா இப்படி ஒரு கண்டென்ட்டோட இவங்க நியூஸ் பேப்பரில் விடுறது வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்தியா தோச்சுன்னா இங்கிலாந்து கூட சரி, ஆஸ்திரேலியா கூட சரி, இவங்க நியூஸ் பேப்பரில் பயங்கரமாக விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் அப்போ விளையாடி இருக்காங்க. இது ஈகோ வந்து இங்கிலாந்து டச் பண்ணிச்சு. ஸோ இங்கிலாந்து கேப்டன் ஐவோ பிளே என்ன பண்ணுறாருன்னா, அகைன் ஆஸ்திரேலியா டூர் போயிட்டு ஆஸ்திரேலியா அடித்து அந்த ஆஷஸை நாங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு உயிர் கிடச்சிச்சுன்ற மாதிரி இவர் எழுதுறாரு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆஷஸுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அதனால தான் ஆஷஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சின்ன கப்பில் என்ன ப்ரோ இருக்குன்னா, யார் தோக்குறாங்களோ அந்த டீமோட அந்த ஸ்டெம்போட பெயில் இருக்குது பார்த்தீங்களா, யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த ஸ்டெம்போட பெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக லைட்டாக எரித்து அது உள்ளே போட்டு கொடுத்து அமைச்சிருவானுங்க. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் ஆஷஸோட ஹிஸ்ட்ரி. பார்க்கலாம் இந்த ஆஷஸை யார் அடிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் டாமினேட் பண்ணுவாங்க? ஆஸ்திரேலியா நடக்கிறதுனால ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவோம்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலாண்டும் டாமினேட் பண்ணுறாங்க. பிச்சு அந்த மாதிரி அங்கே யாருக்கு நல்ல எடுப்படும், யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு சொல்ல முடியல, கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது போல். பட் இங்கே 5-0 ஆஸ்திரேலியா ஜெயிக்க, மற்றவங்களாம் ஒயிட் வாஷ் ஆகுன்னு பெரிய பெரிய ஜாம்பாவெல்லாம் சொல்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இங்கிலாந்து டஃப் கொடுப்பாங்க. பார்க்கலாம். பாய்.